அஸ்ஸலாமு அலைக்கும். அண்ட சராசரங்கள் அனைத்தையும் படைத்து கோடாடு கோடி ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சித்து வருகிற எல்லாம் அல்ல இறைவனுடைய நல்லருளால் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவுவதாக. சில ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நண்பரோடு ஸ்கூட்டரிலே சென்றேன். நண்பர் ஓட்டினார், நான் பின்னால் அமர்ந்திருந்தேன். ஒரு தெருவிலே போகிற போது அந்த முக்கியமான சாலையில சிறுவர்கள் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இவர் போனவர் அந்த பந்து விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள் திடீரென்று வந்து விழவும் இவர் சடன் பிரேக் விடவும் அப்படியே சரியாக இருந்தது. நல்ல வேலை, பையனுக்கு எந்த விதமான அடியும் படவில்லை. நாங்களும் எங்களுக்கு நல்ல வேலை, டக்கென்று எல்லாரும் காலை ஊன்றி கொண்டு நின்று கொண்டோம். எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா எதிர்த்தாற் போல வீட்டிலிருந்து வெளியே வந்தார் இந்த சிறுவனின் தந்தை. வந்த உடனே கேட்டார், என்ன பையன்க விளையாடிட்டு இருக்கிறது கண்ணு தெரியலையா? இப்படியா வந்து மோதுறது? இதை கேட்ட உடனேயே என்னுடைய நண்பருக்கு ஆத்திரம் வந்து விட்டது. அவர் திரும்ப கத்தினார், என்னையா இது? இது என்ன ரோடு? என்னையா விளையாடுறதுக்கா? விளையாடுறதுக்கா கார் வண்டி போறதுக்கா? எப்படி நீ விளையாட விடலாம்? ஒண்ணு அவரு இங்க விளையாடாம எங்க விளையாடுவானுங்க பையனுங்க, என்ன நினைச்சிட்டு பேசுற? அவர் சத்தம். இவர் அதற்கு மேல, நான் ஒழுங்கா வரல, பிரேக் அடிக்கலன்னா இந்நேரம் உன் பையன் ஆஸ்பத்திரியில தெரியுமா? இவர் கத்த. ஆக பெரிய கலையபரம் ஆயிடுச்சு. நிறைய பேர் கூடி விட்டார்கள். நான் உடனே நண்பரை சமாதானப்படுத்தி அவரையும் சமாதானப்படுத்தி கடைசியில கொண்டு வருவதற்குள்ள, அவரை கூட்டிட்டு வருவதற்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. வந்துகிட்டு இருந்தோம் ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் அவரா என்கிட்ட சொல்றாரு, நான் அப்படி பேசியிருக்க கூடாதோ, நான் அவ்வளவு வேகப்பட்டிருக்க கூடாதோ, கோபப்பட்டிருக்க கூடாதோ என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில ரொம்ப பேரு செய்து முடித்ததற்கு பிறகு அல்லது பேசி முடித்ததற்கு பிறகு அப்படி செய்திருக்க கூடாதோ, அப்படி பேசி இருக்க கூடாதோ என்று வருந்துகிறார்கள். இத்தகைய நிலையிலே இருப்பவர்கள் கோடானு கோடி பேர். எல்லாம் செய்த பிறகு யோசிப்பது, பேசியதற்கு பிறகு வருந்துவது, இப்படித்தான் இருக்கு. ஒரு நாள் ஒரு தெருவில் ஒரு வீட்டுக்காரம்மா குப்பை அள்ளிக்கிட்டு போறவன்ட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். என்னப்பா, என்ன விஷயம்? எல்லாரும் வீட்லயும் குப்பை அள்ளுற, என் வீட்டுல மட்டும் அள்ள மாட்டேங்கிறிய? என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு உனக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது? அவன் உங்க வீட்டு குப்பையை மட்டும் அள்ளுறதுக்கு எனக்கு சம்பளம் கொடுக்கலாமா? எல்லாரும் வீட்டு குப்பையும் தான் அள்ள கொடுத்துருக்கு. என்ன இப்படி திமிரா பேசுற? இவங்க அவன் அதை எதிர்த்து பேச. ஆக ரெண்டு பேருக்குள்ள ஒரே உச்சகட்டமான சண்டை. அந்த நேரத்துல அந்த அம்மாவுடைய கணவர் இறங்கி வந்தார். அவர் வந்து, நீ உள்ள போமா அப்படின்னு மனைவியை உள்ள போ சொல்லிட்டு, அவன் அந்த குப்பைக்காரர்கிட்ட, ஏன்பா சத்தம் போடுற? உங்கதான் கோபமா கேட்கணும், நீ ஏன் கோபப்படுற? கொஞ்சம் பொறுத்து போனா என்ன? சரி பரவாயில்ல, எல்லார் வீட்லயும் குப்பை அள்ளும் பொழுது இதையும் சேர்த்து அள்ளியிருப்பா, இது கொஞ்சம் உள்ள இருக்கு இந்த குப்பை தொட்டி, அதனால நீ உன் கவனத்துல வர மாட்டேங்குது, கொஞ்சம் அள்ளிட்டு போ. சரி காலையில இருந்து ஏன் இங்க இருக்கிய, இப்படி வேலை செய்யறியா? டீ குடிச்சியா இல்லையா? இந்த 10 ரூபா, முதல்ல டீயை குடிச்சிட்டு வந்து அப்புறம் அள்ளு போ போ. அப்படியே அமைதி ஆயிட்டான். ஐயா நான் தினமும் வந்து இனிமே தவறாம அள்ளுறேன் அப்படின்னு சொன்னான். இப்ப உங்களை மாதிரி சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போனான். உள்ள வந்து மனைவி இடத்துல நல்லபடியா பேசி முடிச்சாச்சுப்பான். மனைவி ஒண்ணு, ஆமா நான் கூட கோவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்தா பரவாயில்ல. ஆனா அந்த மனைவி என்ன செஞ்சாதுமா, ஆமா
நான் அவ்வளவு தூரம் அங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்க எனக்கு சப்போர்ட் வராம அவனுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க அப்படின்னு அங்கேயும் சண்டை வந்துருச்சு. இது போல எதற்கெடுத்தாலும் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்பதை யோசிக்காமலேயே பேசிவிடுவதும் செய்து விடுவதும் பலருடைய எடுபாடாகத்தான் இருக்கிறது. பலருடைய செயல்பாடு அப்படியாகத்தான் இருக்கிறது, மாற்ற முடியவில்லை. இங்கேதான் சிந்திக்க வேண்டும். என்ன செய்கிறோம் என்பதை தெரிந்து செய்கிற போதுதான் சிறப்பாக இருக்கும். என்ன பேசுகிறோம் என்பதை உணர்ந்து பேசுகிற பேச்சு தான் சிறப்பான பேச்சாக இருக்க முடியும். அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா இந்த அலங்கார பொருட்களை எல்லாம் உற்பத்தி செய்து விற்பார்கள். விற்கிற போது அதை விற்ற பிறகு யாராவது வாடிக்கையாளர்கள் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு அதிருப்தியை தெரிவிப்பார்கள். அப்படி அதிருப்தியை தெரிவித்ததற்கு பிறகு அவர்கள் மாற்றுவார்கள் அந்த தரத்தை. முதல்ல விற்பனையாகி எல்லாம் வந்துடும், வாடிக்கையாளர்களிடத்துல வந்துவிடும் பொருள்கள் எல்லாம். உபயோகிக்கிற வாடிக்கையாளர்களை யாராவது சில பேர் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு தரத்துல குறை சொன்னா அதற்கு பிறகு அதை சரி செய்வார்கள் அந்த உற்பத்தியாளர்கள். அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது. அப்புறம் சில நிறுவனங்களே என்ன செய்தது, தங்களுடைய சில பிரதிநிதிகளை அனுப்பியது. அவர்கள் ஊர் ஊராக வருவார்கள், வீடு வீடாக வருவார்கள். இந்த பொருளை பயன்படுத்துகிறீர்களா, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, உங்க கருத்து என்ன, இதை குறித்து கொண்டு போவார்கள். இப்படி சர்வே புள்ளி விவரம் சேகரித்து தங்களுடைய தயாரிப்பில் இருக்கிற குறைகளை போக்கிக் கொள்வார்கள் சில நிறுவனத்தார். இப்படி இருந்தது. ஆக வாடிக்கையாளர் அதிருப்தி தெரிவித்ததற்கு பிறகு மாற்றிக்கொள்கிற நிலை. அடுத்தது தங்களுடைய தரத்திலே ஏதாவது குறை இருக்கிறதா தயாரிப்பிலே என்று பார்த்து அறிந்து திருத்திக் கொள்வது. சில நிறுவனங்கள் இது ஏன் வெளியில போனதுக்கு அப்புறம் வாடிக்கையாளர்களிடமிருந்து கேட்பது, நாமளே இங்கேயே சரிபார்த்து விட்டா என்ன, ஏன் வெளியே மார்க்கெட்டுக்கு அனுப்பி வாடிக்கையாளர் பயன்படுத்தி வாடிக்கையாளர் குறை சொன்னதற்கு பிறகு நம்முடைய தரத்தை சரி செய்து கொள்வது அவர் சரியல்லவே. அதனால இங்கேயே நம்முடைய தயாரிப்பு நிறுவனத்திலேயே அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அந்த தயாரித்த பொருள்களை எல்லாம் கொண்டு வந்து இன்னொரு துறைக்கு அனுப்பி அதனுடைய தரத்தை சோதித்து தரமிக்கையே விற்று வந்தன. அதற்காகவே என்ன செய்தார்கள், குவாலிட்டி கண்ட்ரோல் என்கிற டிபார்ட்மெண்ட்டை ஆரம்பித்தார்கள். குவாலிட்டி கண்ட்ரோல் வந்தது. இந்த நிலையையும் சில நிறுவனம் தாண்டி போயிடுச்சு. அதையே தனியா ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் என்று வைத்துக் கொண்டு தயாரித்த பிறகு அதனுடைய தரத்தை சோதித்து பார்ப்பது. அதற்கு பதிலாக உற்பத்தி நிலையிலேயே தரமற்ற பொருள்கள் தயாரிக்காமல் நிறுத்தி விடுவது. அந்த தயாரிக்கிற நிலையிலேயே தரமான பொருள்களை மட்டுமே தயாரிப்பது. இப்படி ஒரு சில நிறுவனங்கள் உண்டாயின. ஆக உற்பத்தி ஆகிற நேரத்திலேயே தயாரித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேயே தரம் உள்ளவையை மட்டுமே தயாரி, தரமற்றவையை அந்த நிலையிலேயே அகற்றி விடுதல் என்கிற ப்ராசஸை அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள். இப்படி ஒரு நிலை மிக உயர்ந்த நிலை. இது வெறும் ஒரு தொழிற்சாலைக்கு மட்டும்தான், தொழில் நிறுவனத்திற்கு மட்டும்தான், அல்லது பொருள்களை தயாரிக்கிற இடத்திற்கு மட்டும்தானா என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே அது நமக்கும் தான், நமக்கும் தான். அதாவது முதலில் எப்படி பொருளை தயாரித்தார்கள், விற்பனைக்கு அனுப்பினார்கள், வாடிக்கையாளர்கள் பார்த்து இது சரியில்லை அது சரியில்லை என்று சொன்ன பிறகு தரத்தை மாற்றிக்கொண்டார்கள். 2, கம்பெனியாரே நிறுவனத்தாரே ஆட்களை அனுப்பி தரத்தை சோதித்து தங்களுடைய தரத்துடைய நிலையை உயர்த்தி கொண்டார்கள். 3வது தங்களுடைய நிறுவனத்திலேயே பொருள்களை பரிசோதித்து தரம் பிரித்து தரமற்றவையை நீக்கி தரமானவற்றை விற்க ஆரம்பித்தார்கள். உயர்ந்த நிலையிலே என்ன செய்தார்கள், அதை தயாரிக்கிற நிலையிலேயே தரம் உள்ளதாக தயாரித்தல் என்கிற நிலைக்கு உயர்ந்தார்கள். அத போல நாம ஒன்றை செய்கிற போதே அல்லது பேசுகிற போதே நம்மிடத்திலே தரம் இல்லாதவை தவிர்த்து விட வேண்டும், தரம் உள்ளவை மட்டுமே வெளியில் வர வேண்டும்,
செயலில் தெரிய வேண்டும், பேச்சில் வெளிவர வேண்டும். இப்படி ஒரு நிலையை உருவாக்கணும். இதுதான் உயர்ந்த நிலை, உன்னதமான நிலை. இதற்கு என்ன செய்வது? நம்மை நாமே கவனிக்க வேண்டும், நம்மை நாமே கண்காணிக்க வேண்டும். உதாரணமா அந்த ஸ்கூட்டர்ல ஓட்டிட்டு வரும்பொழுது அந்த ஸ்கூட்டர் நண்பர், அவரு வீட்டுக்காரர் கண்ணு தெரியவில்லையா, இப்படியா வேகமாக வருவது என்று பேசுகிற போது இவர் கொஞ்சம் தன்னையே கண்காணித்து தன்னுடைய சூட்டை தனக்குள்ளேயே தனித்துக் கொண்டு, மன்னித்துக் கொள்ளுங்கள், சரி பையன்ங்க இப்படி விளையாடுவானுங்க, குறுக்க வருவானுங்கன்னு நான் எதிர்பார்க்கல, மெதுவாக தான் வந்தேன், நல்ல வேலையாக பையன் அடிப்படலை, மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அந்த பெரிய கலேபரம் உண்டாகி இருக்குமா? அவ்வளவுதான். அதே மாதிரி அந்த குப்பை அள்ளுகிறவனிடத்துல அந்த பெண்மணி அமைதியாக, அப்பா எங்களுடைய வீட்டு குப்பையை தொட்டி கொஞ்சம் தள்ளி இருக்கிறது, ஓரமா இருக்கு, அதை கொஞ்சம் கவனித்து எடுத்துட்டு போங்க, உங்களுக்கு பல வேலை இருக்கலாம், பல வீடுகளுக்கு போறவங்க பாவம், உங்களை குறை சொல்லி பயன் இல்லை, மறந்துருப்பீங்க, எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா சண்டை வந்திருக்காது. ஆகையினால நாம நம்மளை கவனிக்கணும், மூன்றாவது ஆளாக வைத்து பார்க்க வேண்டும். ஒன்றை பேசுகிற போது, ஒன்றை செய்கிற போது மனதுக்குள்ளேயே நம்மை ஒரு மூன்றாவது ஆளாக வைத்து நாம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், என்ன செய்துகிட்டு இருக்கோம், என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம், இதை கவனித்து நாம சொல்ல ஆரம்பித்து விட்டால், பேச ஆரம்பித்து விட்டால் நம்ம பேச்சு உயர்ந்ததாக, நம்முடைய செயல் உன்னதமானதாக மாறிவிடும். ஆகவே என் அருமை இளைஞர்களே, உங்களை நீங்களே கவனியுங்கள், உங்களை நீங்களே கண்காணியுங்கள். உங்களை நீங்களே கவனித்தும் கண்காணித்தும் ஒவ்வொரு சொல்லிலும் செயலிலும் நீங்கள் ஈடுபடுவீர்களே ஆனால் இந்த உலகமே உங்கள் கையில் தான்.